ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒரு வீடியோ மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நைட்டில் வந்து மீன் பிடிக்கலான்னு போயிருந்தோம். நம்ம நைட்டு மீன் பிடிக்க போகிறதுனால தண்ணிக்குள்ளே இருக்க மீனை தெளிவாக பார்க்க ஒரு பவரான டார்ச் லைட் எடுத்திருக்கோம். அப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய கம்பியும் வலையும் வச்சு நாங்களே மேக் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்பை வச்சு மீனை பார்த்தீங்கன்னா எந்த வித காயமும் இல்லாமல் உயிரோடு பிடிக்கலாம். நம்ம இந்த செட்டப்பை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம வந்ததும் முதல்ல கண்ணில் பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸான நண்டு. அந்த நண்டை பார்த்தீங்கன்னா அலேக்கா தூக்கி அழகாக பாக்ஸில் போட்டோம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு மீன் பிடிக்க வந்தாலே முதல்ல எங்கள் கண்ணில் படுறது நாட்டு ஜிலேபி மீனோ அல்லது விரால் மீனோவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் தான் அதிகமாக கண்ணில் படுது. அப்புறம் இந்த ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லைன்றதுனால பல பேர் வந்து இந்த மீனை சாப்பிட்றதையும் விட்டுட்டாங்க, பிடிக்கிறதையும் விட்டுட்டாங்க. நாங்களும் இப்போ அதே மாதிரி இந்த மீனை வந்து பிடிக்காமல் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில வருஷத்தில் இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 1000 மீனாக பெருகிரும். இது வந்து நம்ம நாட்டு வகை மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா எப்போ இந்த மீன் கண்ணில் பட்டாலும் நாங்கள் கையோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.